ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ரீசெண்டா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போயிட்டு பணம் போடலாம்னு பார்த்தா நீங்க 500 ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம பேங்க்ல வேலை பார்க்கறவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா உன்னை யாரு 2 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்க சொன்னான்ற மாதிரி கேக்குறாங்க. அதே போல என் ஃப்ரெண்டு 2 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கனால அவன் ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பிஎஃப் பணத்தை அவனாலே எடுக்க முடியல. இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கனால அவனை ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளை பின்ன உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே 2-3 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. சில பேர் 4-5 பேங்க்ல கூட அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. இப்படி வச்சிருக்கனால என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன்பேல 2000 அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த பணத்தை அவனால உடனே எடுக்க முடியல. ஏன்னா அவன் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோன்பேயோட லிங்க் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஃபோன்பேயும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஆனால் பணம் அனுப்பின அவர் ஃபோன்பேயில் போய்ட்டு அவன் நம்பரை போட்டு பார்க்கும்போது இவன் நம்பர் வந்திருக்கு. ஏன்னா அவன் தான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கான்ல, அந்த நம்பருக்கு பணம் அனுப்பிட்டாரு. ஆனால் இவன் பேங்க்கு சம்மந்தமான எதையுமே ஏடிஎம் இப்படி எதையுமே இல்லாதனாலையும் ஃபோன்பே யூஸ் பண்ணாதனாலையும் அந்த பணத்தை அவனால் உடனே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லிங்க் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து எடுத்துட்டான். பட் சில நேரம் அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பேங்க்காரங்க ஃபைன் அமௌண்ட்டாக எடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 2017 ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். அவனோட சேலரியிலேருந்து பிஎஃப் அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் பிடிப்பாங்க. இப்போ நாளை பின்ன அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும், நம்ம வித்ட்ராயல் பண்ணணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. இவனும் அவனோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறான். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனி மாற அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறான். கிட்டத்தட்ட 4-5 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான். இன்னொரு பக்கம் பிஎஃப் பணம் அந்த இதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிட்டே வருது. இப்போ ரீசெண்டாக பிஎஃப் அமௌண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பிஎஃப் அமௌண்ட்டு எதில் கிரெடிட் ஆகும், அவனோட இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஆனால் அவன் இந்தியன் பேங்க்கை இப்போதைக்கு அவன் யூஸ் பண்ணுறதே இல்லை. பேங்க்கு சம்மந்தமான ஏடிஎம் கார்டு, பாஸ்புக் இப்படி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டான். சரி, இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகிற வேணாம், இப்போ யூஸ் பண்ணுற பேங்க்கில் கிரெடிட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் மாற்றலாம்னு சொல்லிட்டு பிஎஃப் வெப்சைட்டில் போய்ட்டு மாற்றோம்னா டிஜிட்டல் கீ அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்குது, ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் அவனுக்கு பிஎஃப் பணம் உடனே வேணும். சரி, இந்தியன் பேங்க்கில் கிரெடிட் ஆகிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் பார்த்தா அது வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிரான்ச்சுக்கு நேரில் வாங்க, ஃபைன் அமௌண்ட் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனி மாற அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த பேங்க்கு சம்மந்தமான மெசேஜ் கஸ்டமர் கேட்ட வந்து கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லைல்ல, பேசாமல் அந்த எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிறக்காண்டி அவங்களோட கால் பண்ணி கேட்டால் ஆக்சுவலாக அவங்க அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் ஃபைன் அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா ஃபைன் அமௌண்ட் கேட்குறாங்களே, பேசாமல் அப்படியே விட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது சில பிரச்சனை ஏற்படுத்துமா. அது என்னன்னா, நாளை பின்ன அந்த குறிப்பிட்ட பேங்க்கில் நம்மளால் இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் போகலாம், நமக்கு லோன் அமௌண்ட் கிடைக்க முடியாமல் போகலாம். அதே போல் இப்போ சில கம்பெனிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேங்க்கோட டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் போய்ட்டு லோன் எடுங்க நம்ம கம்பெனி சார்பாக, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேங்க் இந்த பேங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளை பின்ன பெரிய பிரச்சனையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ஸு, ஏடிஎம் சார்ஜஸ்ஸு, அப்புறம் ஆனுவல் ஃபீ, அந்த காசு இந்த காசுன்னு ஏகப்பட்ட சார்ஜஸ் நம்ம அக்கௌண்ட்டில் தான் பிடிப்பாங்க. இப்போ இதுவே 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தோமா அந்தந்த அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ்ங்கிறது நமக்கு பிடிப்பாங்க. இப்போ நம்ம 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கான சார்ஜஸ்ங்கிறது பிடிக்கிறாங்க. இதுவே நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே இல்லை சும்மா இப்போதைக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதவே இல்லை அப்படின்னா அதுக்கான சார்ஜஸும் நம்ம சம்பாதிக்கிற காசுலேருந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இல்லை அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம். சில பேங்க்கில் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணோம், சில பேங்க்கில் 5000 ரூபா மெயின்டைன் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக கூட ஐசிஐசிஐ பேங்க்கில் 25000 ரூபா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பயங்கர சர்ச்சையாக போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லையும் மினிமம் பேலன்ஸுங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம். இப்போ நம்மகிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். அதுவும் சேலரி அக்கௌண்ட்டாக இருந்தால் மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற பிரச்சனையே இல்லை. இப்போ இதுவே நம்மகிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு 3000 ரூபா, இப்படி தனித்தனியாக நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். நம்ம சம்பாதிக்கிற காசு முக்கால்வாசி பணம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலே போயிடும். அடுத்து மெயின்டைன் பண்ணுறது, இப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்தால்
ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக செக் புக்கு, பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு பின்னு, நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து பின்னு இருக்கும், இந்த QR கோட் இருக்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே போல் இப்போ டாக்குமெண்ட்டுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலாம், பர்சனலாக எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனலுக்காண்டி எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், இப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் மெயின்டைன் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை என்னால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க பதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, எல்லாருமே கண்டிப்பாக 2-3 பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே கூட வச்சுருப்பாங்க. இதனால டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கா, அட்வான்டேஜஸே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னா இப்போ எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறோம், கையிலேருந்து யாருமே பணத்தை எடுத்து செலவு பண்ணுறே கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதை தான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து எல்லா காசையும் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ திடீர்னு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, உங்கள் பேங்க் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுங்கிறது பண்ண முடியாது, அப்போதைக்கு நம்மளால் அந்த பொருளை வாங்கவே முடியாது. இதுவே நம்ம 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அக்கௌண்ட்டில் நமக்கு இன்டர்நெட் பிரச்சனை இல்லை அந்த பேங்க் சர்வர் டவுன் இருந்தால் கூட இன்னொரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிடுவோம்ல, அது மூலிமா நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2-3 பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதில் தான் நம்ம சம்பாதிக்கிற காசு, நம்ம சேவ் பண்ணுற காசு, அந்த காசு இந்த காசு எல்லா காசையும் ஒரே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் இப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இதுவே நம்ம 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லை 3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸுக்கு, இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேவிங்ஸுக்கு, இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு FD போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ண காசு எடுத்து நம்ம செலவே பண்ண மாட்டோம். ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு உங்களுக்கு 2-3 அக்கௌண்ட் இருந்தால் ஒரு பயங்கர அட்வான்டேஜ். அடுத்து இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம், அந்த அக்கௌண்ட்டில் தான் எல்லா காசையும் நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சேஃப் கிடையாது, அதிகபட்சமாக இருந்தால். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஒரு 15 லட்ச ரூபா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பணம் வந்து திருடு போயிடுச்சு இல்லை பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்துக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருந்தோமோ அவ்வளோ பணத்தையும் நமக்கு தர மாட்டாங்க, மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் தான் நமக்கு தருவாங்க. இதான் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு. இப்போ இதுவே நம்மகிட்ட வந்து 2-3 அக்கௌண்ட் இருந்துச்சு, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் தனித்தனியாக 5 லட்சம் போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த 15 லட்சம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வகையில் நீங்கள் 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக பணத்தை போட்டு வைக்கிறதா உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ். இப்போ நான் சொன்ன அட்வான்டேஜஸ் மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அட்வான்டேஜஸ் விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் 4 பேர் நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ நீங்கள் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை கண்டினியூ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நான் மேலே சொன்ன பிரச்சனைலாம் அப்படிங்கிறதுலாம் வரும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உடனே போய்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எத்தனை வச்சுருக்கீங்கிற எனக்கே தெரிலங்க, அதெல்லாம் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன்.